உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானுடைய உரைநடைக்கான நேரம் இது. தாயுமானவர் ஒரு பாடல் பாடுறாருங்க. எவர் பகைவர், எவர் உறவர், எவர் சிறியர், எவர் பெரியர், யாவும் நீதானே அப்படின்னு அந்த பாடல் வருது. அதாவது பெரியவங்க, சின்னவங்க, பகைவர் இல்லது உறவுக்காரங்க, இது எல்லாமே நாம தான் அப்படிங்கிறத உணர்த்துகின்ற ஒரு பாடலாக அது இருக்குது. அதே மாதிரியான ஒரு சித்தாந்தத்தை தான் வள்ளல் பெருமான் ஜீவகாருண்யம் அப்படின்னு கொடுத்துருக்கார். அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படிங்கிறத பற்றி அவர் பேர் உபதேசமாக பேசியிருக்கார்ல, அந்த கேள்வி பதிலாக அது வரும். அதாவது நம்முடைய சந்தேகங்களை கேள்வியாக கேட்கும்போது அதற்கு வள்ளல் பெருமான் கொடுத்த பதிலாக இன்றைக்கு ஒரு கேள்வி பதிலை பார்க்க போகிறோம். அதற்காகத்தான் பதிலாக நான் முதல்லையே தாயுமானவரோட அந்த வரியை சொன்னோம். அந்த தாயுமானவருடைய வரி தான் வள்ளல் பெருமானுடைய இந்த சிந்தனைக்கு பொருத்தமாக இருக்கிறதுங்கிறத அந்த கேள்வி பதிலை படித்தா நமக்கே புரியும். கேள்வியை பார்த்துட்டு பதிலையும் சேர்த்து பார்த்துடலாம், சரியா? ஜீவர்கள் விஷயமாக உண்டாகின்ற ஆன்ம உருக்கத்தை கொண்டு கடவுள் வழிபாடு செய்வது எப்படி என்றறிய வேண்டில், ஜீவர்களுக்கு ஜீவர்கள் விஷயமாக ஆன்ம உருக்கம் காருண்யம் உண்டாக அந்த ஆன்மாவின் உள்ளிருக்கின்ற கடவுள் விளக்கமாகிய அருள் வெளிப்பட்டு பூரணமாக விளங்கும். அத்திருவருள் விளங்கவே கடவுள் இன்பம் அனுபவமாகி பூரணமாகும். அவ்வனுபவம் பூரணமாதலே கடவுள் வழிபாடு என்று அறிய வேண்டும். ஜீவர்கள் விஷயத்தில் உருவாகக்கூடிய அந்த ஆன்ம உருக்கத்தை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது, எது ஜீவகாருண்யம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வள்ளல் பிரான்ட்ட கேட்குறாங்க. அதற்காக அவர் கொடுக்கின்ற விளக்கம் தான் அது. அதில் தான் தாயுமானவர் பாடலையும் நம்ம பொருத்தி பார்க்கணும். யார் பெரியர், யார் சிறியர், யார் பகைவர், யார் உறவர் அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் இல்லாமல் எல்லாமே நீதானே அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரியான ஒரு பாடல். அதே சிந்தனையைத்தான் வள்ளல் பிரானும் கொடுக்கிறார். ஜீவர்களுக்கு ஜீவர்கள் சொல்லுகின்ற, கொடுக்கின்ற, காட்டுகின்ற, பேணுகின்ற, அள்ளித்தருகின்ற அந்த காருண்யம், அன்பு, இது வெளிப்பட அங்கே கடவுள் தரிசனம் கிடைக்கும். அவ்வளோதாங்க சிம்பிளாக இவர் சொல்கிறது. அதிகமாக அன்பை கொடுக்க அவர்கள் மீது நமக்கு பற்று உண்டாகும். அந்த அன்பில் நாமும் திளைக்க வேண்டும், அந்த அன்பை நாமும் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும்ல. ஒரு சிலரை பார்த்தா நமக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும், தெரியுமா? அப்போ அவங்க கூடவே இருக்கணும்னு நினைப்போம். அவங்களோட அன்பான வார்த்தைகள் நமக்கு கிடைக்கணும்னு நினைப்போம். அவர்களுடைய அன்பான பார்வை நம்ம மேலே படணும்னு நினைப்போம். அவர்களுடைய அன்பான செயல்பாடுகள் நமக்கானதாக இருக்க வேண்டும் நினைப்போம். சாப்பிட்டியா கண்ணு? நல்லா உடம்பு சரியாக இருக்கா? அந்த வேலைக்கு போனி, அது என்னாச்சு? சரியாக நடந்ததா? நல்லா நடக்கட்டும் இப்படின்னு அவர்கள் நம்மீது காட்டுகின்ற அக்கறை நாம் இன்னமும் அதிகமாக திளைக்க வேண்டும் அந்த அன்பில் அப்படின்னு நினைப்போம்ல. அதைத்தான் வள்ளல் பிரான் கொஞ்சம் தத்துவார்த்தமான வார்த்தைகளில் சொல்கிறார். பாருங்க, திரும்ப அந்த வார்த்தைகளில் பயணிக்கலாம். ஜீவர்கள் விஷயமாக உண்டாகின்ற ஆன்ம உருக்கத்தை கொண்டு கடவுள் வழிபாடு செய்வது எப்படி என்று அறிய வேண்டில். இதில் மிக முக்கியம் ஜீவர்கள் விஷயத்தில் உண்டாகின்ற ஆன்ம உருக்கம் அப்படிங்கிறாரு. மனிதர்கள் விஷயத்தில் உருவாகின்ற ஆன்ம உருக்கம்னு சொல்லலை. ஏன்னா ஜீவர்கள்ங்கிறது இந்த பூமியில் ஜீவித்திருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அந்த ஜீவித்திருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களில் ஈ வரும், கொசு வரும், எலி வரும், பல்லி வரும், பாச்சா வரும், விலங்குகள் வரும், பறவைகள் வரும், செடி கொடிகள், உயிரினங்கள் வரும். நாம் இந்த பூமியில் நின்றுட்டுருக்கோம்ல, உட்கார்ந்துட்டுருக்கோம்ல, இந்த பூமி கூட அந்த ஜீவர்கள் அப்படிங்கிற அந்த பட்டியலில் தான் வரும். அப்படின்னா இவர்கள் அத்தனை பேர் மீதும் நாம் அன்பு செலுத்த வேண்டும். அந்த ஆன்ம உருக்கம், ஆன்ம நெருக்கம், ஆன்ம பெருக்கம், இதுதான் ஜீவகாருண்யம். ஆன்ம உருக்கம் இருக்க வேண்டும், ஆன்ம நெருக்கம் இருக்க வேண்டும், ஆன்ம பெருக்கம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நாம் சன்மார்க்கிகள் என்பதை வள்ளல் பிரான் சொல்றார். அது எப்படின்னு அறிய வேண்டில் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்றார். பாருங்க, ஜீவர்களுக்கு ஜீவர்கள் விஷயமாக ஆன்ம உருக்கம் காருண்யம் உண்டாக நாம் இருக்கோம். நாம் மற்றவர்கள் மீது அன்பை செலுத்துகின்ற அந்த நிலை அதிகப்பட மற்றவர்கள் மீது போட்டி இல்லை, மற்றவர்களை பற்றி எனக்கு பொறாமை இல்லை, மற்றவர்கள் மீது காழ்ப்புணர்ச்சி இல்லை, அவர்கள் என் மீது தவறு செய்திருந்தாலும் அவர்கள் எனக்கு தண்டனை கொடுத்திருந்தாலும் கூட நான் அவர்கள் மீது அன்பு செலுத்துவேன் அப்படின்னு ஒரு ஜீவகாருண்யம் உண்டாக என்ன நடக்குமா? இப்படி கூட நடக்குமான்னு கேள்வி வரும். ஆனால் அப்படி நடந்தால், அந்த ஆச்சரியம் நடந்தால்,
அந்த உலக அதிசயம் நடந்தால் என்ன நடக்கும்ங்கிறத அடுத்து சொல்றார் பாருங்க. ஜீவர்களுக்கு ஜீவர்கள் விஷயமாக ஆன்ம உருக்கம் காருண்யம் உண்டாக உண்டாக அந்த ஆன்மாவின் உள்ளிருக்கின்ற கடவுள் விளக்கமாகிய அருள் வெளிப்பட்டு பூரணமாக விளங்கும். ஒவ்வொரு ஆன்மாவுக்குள்ளும் ஒவ்வொரு உயிருக்குள்ளும் கடவுள் விளக்கமாகிய அருள் என்பது நிலைத்திருக்கிறது என்று சொல்கிறார். நாம் எதுக்கு இறை வழிபாடு செய்கிறோம்? திரும்ப திரும்ப இதே கேள்விதானா? எதுக்குங்க இறை வழிபாடு செய்கிறோம்? வேற எதுக்கு? நம்ம ஒரு பட்டியல் கையில் வச்சுருப்போம். உப்பு, புளி, மிளகா, அரிசி, பருப்பு, கோதுமை, ரவை, இந்த மாதிரியான ஒரு பட்டியல். இது மளிகை பட்டியல். ஆனால் இறையிடம் போகும்போது நமக்கான பொருளியல் பட்டியலை நம்ம தூக்கிட்டு போவோம்ல. எனக்கு இந்த வருஷம் 10 லட்சம் ரூபாய் பேங்க்கில் வேணும், டிக் பண்ணிக்கணும். எனக்கு இந்த வகையான கார் வேணும், டிக் பண்ணிக்கணும். எனக்கு இந்த வகையான வீடு வேணும், டிக் பண்ணிக்கணும். அப்புறம் எனக்கு பேங்க் பேலன்ஸ் இது வேணும், டிக் பண்ணிக்கணும். இப்படியாக நாம் இறையிடம் போய் பேரம் பேசுகிறோம் அல்லவா? நீ எனக்கு இதெல்லாம் கொடு, நான் உனக்கு 8 நாக்கு சூடன் ஏற்றுறேன். நீ எனக்கு இதெல்லாம் கொடு, நான் உனக்கு 2 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வரேன். நீ எனக்கு இதெல்லாம் கொடு, நான் உனக்கு சூரத்தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு நாம் கொடுக்கிறோம். நம்முடைய அன்பை காட்டுவதாக நினைத்து கொண்டு நாம் இறைக்கு கொடுக்கிறோம். அந்த இறை அதற்கு பதிலாக நமக்கு லட்சத்தில், ஆயிரத்தில், கோடியில் எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்க வேண்டும்னு நினைக்கிறோம்ல. இந்த ஆன்ம உருக்கம், நமக்கு இறையிடம் பக்தி இருக்கிறது. அந்த பக்திக்கு விலையாக இறை நமக்கு அருளை கொடுக்க வேண்டும் நினைக்கிறோம்ல. ஒரு 8 தேங்காய்க்கும் 8 சூடனுக்கும் 2 ரூபாய் பூவுக்கும் இறை நமக்கு மயங்கி நமக்கு கோடிகளை அள்ளி கொடுக்க வேண்டும்னு எதிர்பார்க்கிறோம்ல. இந்த ஆன்ம உருக்கம், இறையிடம் இருக்கக்கூடிய ஆன்ம உருக்கம், ஆன்ம நெருக்கம், நம்மீது காட்டக்கூடிய காருண்யம், நம்மீது காட்டக்கூடிய பேரன்பைத்தான் நாம் மற்றவர்கள் மீதும் காட்ட வேண்டும். அவ்வளோதான். சிம்பிளாக சொல்கிறார் வள்ளல் பெருமான். மற்றவர்களிடமும் நாம் அந்த இறை அன்பை காட்ட காட்ட நம்மிடம் இருக்கக்கூடிய கடவுள் அனுபவம் பூரணமாக வெளிப்படும் என்று சொல்கிறார். அடுத்தது பாருங்க. அத்திருவருள் விளங்கவே கடவுள் இன்பம் அனுபவமாகி பூரணமாகும். அது இருந்தாதான் கடவுள் இன்பம் அனுபவமாகி பூரணமாகும். அந்த திருவருள், நாமும் மற்றவர்களுக்கு அருள் கொடுக்க வேண்டும். நம்மை விட ஒரு எறும்பு சிறிய உயிர் தானே. அப்போ நாம் அதுக்கு கடவுள்னு நினச்சிக்கோங்க. அப்போ நாம் அந்த எறும்புகிட்ட அன்பு செலுத்தணுமா இல்லையா? அதுதான் கடவுள் அருள் என்பது. அதான் ஆன்ம விளக்கம் என்பது. எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க. அவ்வனுபவம் பூரணமாதலே கடவுள் வழிபாடு என்று அறிய வேண்டும். இந்த திருவருள் இதெல்லாம் வார்த்தைகள் தாங்க, வேற 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 வார்த்தைகள். அதுக்கு ஒரே ஒரு எளிமையான வார்த்தையை நம்ம வள்ளல் பிரான் கொடுக்கிறார். ஜீவ காருண்யம், காருண்யம், பேரன்பு, அன்பு, அருள். அப்படியாக எனவே இந்த பூமியில் நாம் ஜீவர்கள் மீது செலுத்தக்கூடிய அந்த அன்புதான் உண்மையிலேயே கடவுள் வழிபாடு, கடவுள் தரிசனம் என்று சொல்கிறார். என்றால் கோயிலுக்கு போய் பிரகாரத்தை சுற்றி வந்து கையை கூப்பி வணங்கி கன்னத்தில் போட்டுக்கிட்டு கண்ணை மூடி வணங்கி இதெல்லாம் செய்யுங்க. ஆனால் மனசுக்குள்ள அன்பை சுமந்து கொண்டு செய்தால்தான் கடவுள் தரிசனம் நமக்கு வாய்க்கும், கடவுளின் பேரருள் நமக்கு வாய்க்கும். அன்புங்கிறத நம்ம பட்டியலிருந்து அப்படியே தூக்கி வெளியில் வச்சுட்டு மனசு ஃபுல்லாக கோவத்தையும் ஆத்திரத்தையும் ரௌத்திரத்தையும் பொறாமையும் சுமந்துக்கிட்டு எத்தனை கோயில் போனாலும் அதில் பிரயோஜனமே கிடையாது. அன்பை நம் மனசில் சுமந்தால் கோயிலுக்கு போகவில்லை என்றாலும் கூட நாம் கடவுள் அருள் பெற்றவர்கள், கடவுள் தரிசனம் பெற்றவர்கள் என்று ஆணித்தரமாக சொல்கிறார் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் நம்முடைய வள்ளல் பிரான். செய்கிறது கஷ்டமா? அப்படியே தான் ஒரே கேள்வி நமக்கு நம் முன் இருக்கிறது. கஷ்டமில்லை, எளிமையானது தான் அன்பு செலுத்துவது. அன்பை செலுத்துவோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.